அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. ஐவகை இலக்கணம் என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம். அதாவது ஐவகை இலக்கணத்துல ஏதேனும் ஒரு தலைப்பினை எடுத்து அது பற்றிய விளக்கத்தினை பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு பனை என்கின்ற சொல்லின் புணர்ச்சி விதி எவ்வாறு அமைகின்றது? நிறைய மாணவர்கள் கேட்டு இருக்கின்றார்கள். அதன்படி இந்த பதிவு அமைகின்றது. இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னும் சொல் புணர்ச்சி விதியில் எவ்வாறு அமைகின்றது? இது பற்றி பார்த்தோமானால் நன்னூலில் பவனந்தி முனிவர் அவர்கள் கூறுகின்றார். அதாவது உயிரேற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பனை அப்படின்னு சொல்லி சொன்னா இன் குட்டல் ஐ, அப்ப உயிரெழுத்தன கடைசியா நிக்குது. அப்ப உயிரேற்று புணர்ச்சி அதில் இந்த சூத்திரத்தினை அவர் அமைக்கின்றார். அதாவது வேற்றுமை புணர்ச்சியில் பனை என்னும் பெயர் நிலைமொழியாக நின்று வருமொழிகளுடன் எவ்வாறு புணருகின்றது? அது பாத்தீங்கன்னா 4 விதங்களாக புணருகின்றது. இது பற்றி 4 விதிகளையும் தருகின்றார் பவனந்தி முனிவர் அவர்கள். சரிங்களா? இப்ப முதலாவதாக பனை என்னும் பெயரின் முன்னர் கொடி என்னும் பெயர் வந்தால், அப்ப வருகின்ற மொழி முதல் ககர மெய் மிகும். ககர மெய் மிகும் அர்த்தம். இக் என்கின்ற மெய்யெழுத்து மிகும். பாருங்களேன், பனை குட்டல் கொடி, பனை கொடி. சரிங்களா? அடுத்து இரண்டாவதாக பனை என்னும் பெயரின் முன்னர் கசதப என்னும் வல்லின மெய்கள் வந்தால் நிலைமொழியின், அதாவது பனை என்பதன் ஈற்று ஐகாரம் கெட்டு அம் என்னும் சாரியை பெறும். இந்த பனையில ஐ இருக்கு இல்லையா, அது போயிடும், அம் சேரும். பாருங்களேன், பனை குட்டல் கிழங்கு, அதே மாதிரி பனை குட்டல் சாறு, பனை குட்டல் தோப்பு, பனை குட்டல் பழம். அப்ப பனை என்கின்ற சொல்லின் முள் கசதப என்னும் வல்லின மெய்கள், பாருங்களேன், கி சா தோ ப, இந்த வல்லினமைகள் வந்திருக்கு. இப்ப என்ன ஆகுது? இந்த ஈற்று ஐயாரம் கெடுகின்றது. அப்ப பனையில பண் குட்டல் கிழங்குன்னு இருக்கு. அதோட என்ன சேர்கின்றது? அம் என்னும் சாரியை சேர்ந்து பனங்கிழங்கு. அடுத்து பனை குட்டல் சாறு, ஐ கெட்டு, பனம் குட்டல் சாறு, பனஞ்சாறு. இதற்கு இனமான வெள்ளெழுத்து, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அப்ப பதநீர், பனஞ்சாறுனா பதநீர்னு அர்த்தம். பனை குட்டல் தோப்பு, பனந்தோப்பு. அடுத்து பனை குட்டல் பழம், பனம் பழம். சரிங்களா? இப்ப கொடி பார்த்தோம், வல்லின மெய்கள் பார்த்தோம். இப்ப மூன்றாவதாக ஒரு விதி தருகின்றார். திரள் என்கின்ற சொல் வந்தால் வருகின்ற மொழி முதல் 2 வேலை நடக்கும். ஒண்ணு என்ன? தகர மெய் மிகும். அடுத்து இரண்டாவது ஈற்று ஐகாரம் கெட்டு அம்சாரியை பெறும். இப்ப 2வது விதியில பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்ப முதல் இது என்னன்னு பார்ப்போம். பனை கூட்டல் திரள். பாத்தீங்கன்னா அந்த தகர மெய் மிக்கிறது. தகர மெய்ன்னு அர்த்தம் இத்துன்னு அர்த்தம். அப்ப இத்து மிகுந்து பனை திரள் என்று ஆகின்றது. அடுத்தது என்ன? ஈற்று ஐகாரம் கெடணும். அடுத்து இதை அம்சாரியை வரணும். அப்ப இது ஒண்ணும் இல்லைப்பா. நம்ம இப்ப பார்த்தோம்ல, கசதப வலின உயிர்மை வந்தா என்ன வரும்? ஈற்று ஐகாரம் கெட்டு அம்சாரியை, அந்த நூற்பம் தான் இங்கேயும் வருது, பனம் திரள். சரிங்களா? ஆக இது மூன்றாவது. அடுத்து நான்காவதாக பனை என்னும் பெயரின் முன்னர் அட்டு என்னும் பெயர் வருமாயின் நிலைமொழி ஈற்றில் உள்ள, அதாவது பனை என்பதில் உள்ள ஐகாரம் கெட்டு வருமொழி முதலில் உள்ள அகரமானது ஆகாரமாக நீளும். அதாவது இந்த ஆன்றது ஆவா வரும். இப்ப பாருங்களேன், பனை குட்டல் அட்டு, இது நிலைமொழி, இது வருமொழி. அட்டு வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஈற்று ஐகாரம் கெட்டு பன் குட்டல் அட்டுன்னு நிக்குது. அதான் ஐகாரம் கெட்டது. இப்ப பன் குட்டல் இந்த அகரமானது என்ன சொல்லலாம்? ஆகாரமாக நீளும் சொல்லலாம். அப்ப அப்ப அகரம் ஆகாரமாக நீண்டது. இப்ப சேர்த்து எழுதணுமானால் பனாட்டு. பனாட்டுன்னு என்ன அர்த்தம்னா பனை வெள்ளை கட்டி. இப்ப இது இல்ல விஷயம் நமக்கு. பனாட்டு இது என்னவாக புணர்கின்றது என்பதைதான் நம்ம பார்க்க வேண்டும். சரிங்களாக பனை என்னும் சொல்லானது தமக்கு முன் வருகின்ற சொற்களில் எவ்வாறு புணர்கிறது என்று 4 விதிகள் கூறினாருப்பா. அதற்குரிய நூற்பா பாருங்களேன். பனை முன் கொடிவரின், முதலாவதாக நம்ம பார்த்தது மிகலும். வலிவரின் வல்லினம் வந்தால் ஐ போய் ஆம். அடுத்து திரள் வந்தால் உறழ்வும். அட்டு வந்தால் அட்டு உரின் ஐகெட்டு அ நீழுமாம். ஆனது ஆகாரமாக நீளுதல், அதான் பனாட்டு. வேற்றுமை, வேற்றுமை புணர்ச்சியில் என்று உயிரீற்று புணரில் இதற்கான சூத்திரத்தினை அமைக்கின்றார் நன்னூலார். சரிங்களா? என்னும் சொல்லின் முன் 4 விதங்களாக புணர்ச்சி விதிகள் நடைபெறுகின்றன. 1 கொடி, 2வது திரள், 3வது வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள், 4வது அட்டு. இந்த மாதிரி வந்தா
இவ்வாறு புணரும் என்பதனை நன்னூலார் அவர்கள் நன்னூலில் கூறியிருக்கின்றார். சரிங்களாப்பா? இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா. அவற்றை இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.